Hello friends, welcome back to AC Preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தாம்மா. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் டிப்ளமோ சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஇ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ என்னென்னா, டிப்ளமோ சிலபஸ் தான். ஆனால் ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, அதாவது டிஎன்இபி டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்டு, டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? எஸ்பெஷலி நீங்கள் வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ இந்த இயருக்கு நீங்கள் நியூவாக இந்த டிஎன்இபிடிஏ போஸ்ட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து என்கொயரிஸ் நிறைய வரும். இப்போ கூட நம்ம ரீசெண்டாக மார்க் டெஸ்ட் லான்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது வைஸாக ஸ்டூடெண்ட்ஸும் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று நைட்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாப்லனா, மேம் எனக்கு நான் டெக்னிக்கல் எனக்கு பிரச்சனையே இல்லை மேம், அதை நல்லா பண்ணிடுவேன், பட் எனக்கு டெக்னிக்கல் டிப்ளமோ பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக எனக்கு என்ன மாதிரி என்கொயரிஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக இதை நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும், பட் நான் வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு இல்லைப்பா இதெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, பட் எனிவே எனக்கு நேற்று நைட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது தான் தோணுச்சு, இதையே நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா அதாவது எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சுக்கிறத விட நான் அதை முன்னாடியே சொல்கிறது ஐ திங்க் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, இப்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து குரூப் 1, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்க ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இயர் வந்து இபியில் வந்து நிறைய வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஸோ ஜஸ்ட்டு இந்த இயர் நீங்கள் படித்து எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ, தென் அதுக்கு அடுத்தது நம்ம தான் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சிலபஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி தான், சிலபஸ் கையில் எடுத்துக்கோ. ஏன்னா நான் டெக்னிக்கல் நல்லாவே போட்டுருவீங்க. ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த 10 யூனிட் தான். அதுவுமே நான் என்ன சொல்லிட்டேன்னா, இன்ஜினியரிங் பக்கம்லாம் வேண்டாம், ஏன்னா இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கும் போது இன்ஜினியரிங்கு டிப்ளமோயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் டிப்ளமோ மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டிப்ளமோ மட்டும், ஸோ அதுக்குரிய சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, மெட்டீரியல் கேதர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்ன கேட்டாப்லனா, என்ன உஷா நீ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க சொன்னேன், நான் ஒரு யூனிட் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள கான்வர்சேஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கறது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. இதே மாதிரி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்குறீங்கன்னா, மேம் எனக்கு வந்து நான் டெக்னிக்கல் நான் நல்லா பண்ணிடுவேன், டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தானே, டிப்ளமோ புக்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் இல்லை மேம், ஸோ அதை நான் பக்காவாக முடிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாரோட தாட்டும் என்ன இருக்குன்னா, டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால டிப்ளமோ புக்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்கு ஓவர்னு நினைக்கிறீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோ, நீ டிப்ளமோ புக்கு 10 யூனிட்குரிய புக்கை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற, எந்த பேஜில் என்ன கொஷின் கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்படி பார்த்தா நீங்கள் ஜஸ்ட்டு 60% ஆஃப் சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதா அர்த்தம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இப்போதைக்கு நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேம் நாங்கள் ரிப்பீட்டடாக இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்குறோம், ஏன்னா இந்த 446 சிலபஸ் அப்படிங்கிறது இயர்லி ரிப்பீட்டடாக டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம் தான். ஓகேங்களா? பட் அதில் நீங்கள் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணியிருக்கலாம், கெட் பண்ணாமையும் போகலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு அதிக இது என்ன அப்படின்னா, மேம் டிப்ளமோ புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா, இந்த டிப்ளமோ எக்ஸாமுக்கு அந்த புக்கு மட்டும் படித்தா போதுமா, அதை தான் திருப்பி சொல்கிறேன். நீ டிப்ளமோ புக்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 60% ஆஃப் சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஐயோ என்ன மேம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கிறேன், நீங்கள் என்ன திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படி கிடையாதுமா. புக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேசிக் டேட்டாஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா மேம்? அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கிற, சிலபஸை தான் 60% கம்ப்ளீட் பண்ணுற, பட் நீ உன்னோட டாஸ்க் என்ன, காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து நீ ஆன்சர் பண்ணணும், அதுவும் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே போடணும். இதுதானே உன்னோட டாஸ்க்கு. அப்போ நீ ப்ராக்டிஸுங்கும் போது அந்த டிப்ளமோ புக்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 1, அதாவது நான் டெக்னிக்கல் குரூப் 1, குரூப் 2, 2A, 4 இதெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ அதை எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க, ஓகேவா? குரூப் 4க்கு படிக்கிறீங்க, குரூப் 4க்கு எக்ஸாம் எழுதுறீங்க.
அது வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை கொஷின்ஸுமே உங்களுக்கு என்னது 10th புக்லேருந்து மட்டுமா வருது? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? சில கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, எங்கேருந்து கேட்டு வச்சுருக்காங்களே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சம் ஃபீட்பேக் வரும். நானும் ஃபுல்லாக தான் முடிச்சுட்டு போகிறேன், எங்கேருந்து எதுக்காக அப்படின்னா கொஷினை தசை திருப்புறதுக்காகவும் இல்லை ட்விஸ்ட் ஆக்கணுங்கிறதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து என்னது 11th 12th புக்லேருந்தும் கேட்கலாம், இல்லை டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்லேருந்தும் கேட்கலாம். ஓகேவா? அதை நம்ம கொஷின் ரைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் இப்படி கேட்டீங்க, 10th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்கீங்க பட் இப்படி கொடுத்துருக்கீங்களே அப்படிலாம் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா டிப்ளமோ புக்ஸை மட்டும் முடிச்சுட்டு நீ 100% கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆனாலுமே அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து நீ 60% ஆஃப் டேட்டாஸ் தான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. அப்போ அதையும் தாண்டி அவங்க ட்விஸ்டடாக டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டாக கேட்கும் போது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நிறைய என்ன அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் வந்து என்ன உங்களுக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன் சொல்லலை, அதாவது அந்த சப்ஜெக்ட் வைஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில், அதாவது ஈவன் அந்த டாப்பிக்கோட ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உனக்கு என்ன இருக்காது டிப்ளமோ புக்ஸில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணணும். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த தாட் இருக்கும், ஐயோ நம்ம ஃபுல்லாக தானே படிச்சுட்டு போனோம் ஆனால் கொஷின்ஸ் எதுலேருந்து ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாப்புல. அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஷின்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு சொன்ன அதே உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீ குரூப் 4 எக்ஸாம் எழுதும் போது உனக்கு 11th 12th புக்லேருந்து கேட்காமையும் இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்தும் கேட்காமையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலுமே கொஷின்ஸ் வந்து டஃப்பாகவும் இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு எக்ஸாமோட ஆங்கிள் வந்து ஈஸி மாட்ரேட் டிஃபிகல்ட்டுன்னு தான் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிலபஸில் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து 10 கொஷின்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக 4 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும், 4 கொஷின்ஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்கும், 3 கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் ஒரு கொஷின் ப்ரோக்ராமாக கூட கேட்கலாம். ஓகேங்களா? நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த ஆங்கிளில் தான் முதல்ல கொஷினை செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கொஷின் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மேம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ புக்ஸை படிங்க, ஆனால் அதை மட்டுமே படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் கவர் பண்ணிட்டோன்னு தயவு செய்து நினைக்க வேணாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இதை நீங்கள் எழுதி அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை அடுத்த அட்டெம்ப்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வார்னிங் மாதிரி கூட இருக்கட்டும். ஓகேவா? டிப்ளமோ புக்ஸ் மட்டும் நம்பிடாதீங்கப்பா. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு நிறைய சம்ஸு. ஓகேங்களா மேம்? அப்போ சம்ஸ் நிறைய பார்க்கலான்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ட்விஸ்ட்டுங்கிறது நாட் ஒன்லி ப்ராப்ளம்ஸு. ஓகேங்களா? என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் தியரி கண்டென்ட் படிக்கிறீங்கல்ல, தியரி கொஷின்ஸ் படிக்கிறீங்கல்ல, அதை சுற்றி விட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது இன்டெரக்டாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா புரிஞ்சு படிக்கும் போது எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டாலும் உனக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல வரேன். நான் எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்னா டிப்ளமோ இப்போ எழுதுறாங்க பார்த்தீங்களா 3-5 3-7 நிறைய டிப்ளமோ இசிக்கு நிறைய சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா மெட்டீரியலை படி, அதுக்கடுத்தது கொஷின் பேங்கை பாரு, டெஸ்ட் போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு வந்து நான் பர்டிகுலராக சொல்கிறது என்னென்னா மெட்டீரியலை கவர் பண்ணுங்கள். மெட்டீரியல் ரொம்ப கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ மெட்டீரியலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ்க்கு ரிப்பீட்டடாக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கவர் பண்ண, அதுவும் பர்டிகுலராக எஸ்பெஷலி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம. இது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா எங்கிட்ட கேட்பாங்கல்ல மேம் டிப்ளமோ புக்கு மட்டும் படிச்சிருக்கேன் போதுமா மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா பத்தாது. ஓகேங்களா? இது பத்தாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெரியல அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சே கொஷின் பேங்க் மாதிரி வாங்கி படிச்சுக்கோ. ஜஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டாக படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணு. தெரியாத டெஸ்ட்டுக்கு நீ என்ன பண்ணிக்கன்னா அந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் வந்தது அப்படிங்கிற மாதிரி படிச்சும் வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி என்கொயரிஸ் வரும்போது தான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா நீங்கள் எல்லாமே இப்போ நியூவாக வந்து இந்த டெக்னிக்கல் சைடு வந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டெக்னிக்கல் மட்டுமே. ஏன்னா என்கிட்ட கேட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே அதுக்காக தான் நான் ஸ்பெஷலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள சொன்னேன். ஏன்னா அவங்களுமே டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான். பட் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன படிச்சுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஒன்றுமே தெரியலேன். இப்போ நான் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸை கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே இது எனக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே
ஃபுல்லாக கம்ப்ளீட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதுக்காக நீ என்னோட டெஸ்ட் பேட்சை வாங்குங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஓகேங்களா? நீ எக்ஸாம் முடிஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறதுக்கு பதிலாக முன்னாடியே அட்வான்ஸ்டாக என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசி. டைம் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு 10 days இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் டிப்ளமோ புக்ஸ் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு போட்டாலே வரும். ஏன்னா இது இயர்லி ஒன்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடியது. வித் சொல்யூஷனோட போட்டிங்க அப்படின்னாலே அது என்ன கொஷின்னு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ எதை படிக்கிறியோ இல்லையோ, ஓகேங்களா, ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமாவது பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேயும் பர்டிகுலராக 9th யூனிட்டு, அப்புறம் என்னது அந்த எஸ்டிமேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஆடிட்டிங்கு, கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, 9th யூனிட் 10th யூனிட்டு பர்டிகுலராக இந்த டிப்ளமோக்கு மட்டும் தான் படிப்பீங்க. ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது மிஷின்ஸு, எம்என்ஐ, அப்புறம் வந்து என்னது பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே இன்ஜினியரிங்க்கு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்லைப்பா. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்க டஃப்பை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்த ஒரு படி இறங்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி டிப்ளமோ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டெக்னிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் டெக்னிக்கல்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா புக்ஸை மட்டுமே புக்ஸை கவர் பண்ணுங்கள். சரி மேம், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே. இப்போ நான் வந்து 50%, அதாவது ஒரு 6 யூனிட் தான் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் எப்படின்னா, மேம் மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் என்ன படிக்கிறதுனே தெரியல மேம், சீரியஸாக மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் ரொம்ப வாஸ்டான இது. நான் இன்றைக்கி கூட ஃப்ரீ கிளாஸஸில் அதை தான் நான் எடுத்தேன். நான் ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸு, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸாக கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், யாராவது ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுனா, நீங்கள் இது படிக்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல மேம் மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் படிக்கிறதுக்கு, இப்போ படிக்க போய்கிட்டே இருக்குது, மண்டையிலையும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோ. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாரு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நமக்கு இருக்கும். ஆனால் என்னென்னா ஜஸ்ட் ஆன்சர் கீயோட தான் இருக்கும், பட் சொல்யூஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நெட்லையோ இல்லை சம்திங் வெப்சைட்லையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு போட்டு சர்ச் பண்ணி வித் சொல்யூஷனோடு வருதுன்னா ஜஸ்ட்டு அந்த யூனிட்டுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களாப்பா? ஸோ அதனால் தயவுசெய்து டிப்ளமோ புக்கை மட்டும் முடிச்சுட்டு ஃபுல்லாக தரவு பண்ணிட்டோம். அதுவும் நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு அது எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் படித்த மாதிரி இருக்குது ஆனால் எங்கே படித்தோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவே நீ கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போயேன். இன்னைக்கு கேட்டவங்களுக்கும் நான் அதை தான் சொன்னேன், மைக்ரோ கண்ட்ரோலர் கஷ்டமாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்காக நீ 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கிறதும் வேஸ்ட்டு. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கொஷின்ஸை கோத்ரூ பண்ணும் போதே உனக்கு தெரியும். ஒரு ஃபியூ கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. அதே மாதிரி எந்த இடத்துல கேட்டிருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, இப்போ ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் கேட்குறாங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? அப்போ மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஹோல் ரிஜிஸ்டர்ஸுமே A to Z ஜஸ்ட் என்னங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ. கையில் சோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிப்ளமோ புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு அங்கே எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர், ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அதாவது இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆங்கிளில் வாங்க, ஏன்னா சோர்ஸே அதுதான். ஸோ மெட்டீரியலை படி அடுத்த கொஷின் பேங்க், அடுத்து டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? பட் உங்களுக்கு வந்து இது இயர்லி ஒன்ஸ் ரிப்பீட்டடாக, இயர்லி ஒன்ஸ் கூட கிடையாது, ரிப்பீட்டடாக இதே சிலபஸ் தான் டிப்ளமோக்கு எழுதுறீங்க. அப்படி பார்த்தா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேங்களாப்பா? ஸோ நான் என்கிட்ட என்கொயரி கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு சடனாக ஞாபகம் வந்தது என்னென்னா, ஸோ இதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து புக்கை படிச்சிட்டோம், டிப்ளமோ புக்ஸ் படித்தாச்சு, ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பீங்க அப்படிங்கிற ரீசனுக்காக தான், ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஈவன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் புக்லெட் கூட நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த 10 டேஸில் கவர் பண்ண முடியுமானா தாராளமாக கவர் பண்ணலாம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு வெறும் 50 கொஷின். ஒரு யூனிட்டுக்குனா யூனிட்டுக்கு அண்டரில் டாபிக் இருக்கும்ல. ஓகே, இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்னால் இன்வெர்ட்டர்ஸு, ரெக்டிஃபயர்ஸு, எஸ்சிஆர், இந்த மாதிரி ஆர்டர், அப்புறம் பவர் செமிகண்டக்டர் டிவைஸ், ஸோ இந்த ஆர்டர்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த டாப்பிக்கு அண்டரில் 50 கொஷின் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஓகேவா? கண்டிப்பாக உனக்கு இந்த புக்ஸை படித்ததை விட அந்த கொஷின்ஸை படிக்கும் போது கிடைக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் ஃபீல் பண்ணும் போது தான் தெரியும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்காம போகாதீங்க.